ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீட் கோடோட ஃபோர்த் ப்ராப்ளம், மீடியன் ஆஃப் டூ சர்லரே. ஸோ இது வந்து பார்ட் வீடியோ. பார்ட் ஒன் வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சஸ் அண்ட் ஸ்லைட்லி ஆப்டிமல் அப்ரோச் வந்து இருக்கும். என்ன அங்கே பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா, அந்த அல்காரிதமோட அந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் லாக் ஆஃப் n + n இருந்திருக்காது. ரேதர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அதோட ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big of m plus n into log of n plus n ல இருந்திருக்கும். அண்ட் ஆப்டிமலோட டைம் காம்ப்ளெக்ஷன் வந்து பிக் ஆஃப் m plus n ல இருந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தி எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பிக் ஆஃப் லாக் ஆஃப் m plus n ல வந்து கொண்டு வர போகிறோம் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வித் தட் செட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டோட ஓவர்வியூ. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இன்புட்ஸ் தருவாங்க அப்படின்னா, நம்ஸ்1 அண்ட் nums2 ஒரு 2 அரே கொடுப்பாங்க. அரேல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1,3 இருக்கு. nums2ல வந்து 2ன்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் வந்து எதோட மீடியன் அப்படின்னா, இந்த 2 அரேயும் மெர்ஜ் பண்ணி அதை நீங்கள் சார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அரே ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். 1,3 இருந்துச்சு, இங்கே 2 இருக்கு nums2ல. அண்ட் மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ண அரேயோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா 1,2,3 இருக்கும். இந்த அரேயோட மீடியன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்கேஸ் ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ண அப்புறமா வருது அப்படின்னா அதோட மீடியன் வந்து மிடில் எலமெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா மீடியன் வந்து என்னவா இருக்கும்னா 2 மிடில் வரும். கரெக்டாக? ஈவன் நம்பர்லாம் 2 மிடில் வேல்யூஸ் இருக்கும். ஸோ 2 மிடில் வேல்யூஸையும் சம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுதான் மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஓவர்வியூ. உங்களுக்கு வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பீங்க. ஓகே, ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, nums1 and nums2 அப்படின்ட்டு 2 அரே எடுத்துக்கிறேன். nums1ல வந்து என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா 1, 2, 3 இருக்கு. nums2ல வந்து 2, 4 and 5 இருக்கு. ஸோ என்னோட ப்ரீவியஸ் அப்ரோச்சஸில் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் இது 2 nums1 and nums2 அரேயை வந்து மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் ஃபார்ம் ஆகும். அந்த ஆன்சரில் எந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும்னா 1, 2, 2, 3, 4, 4, 5 இருக்கும். இப்போ இதோட மீடியன் வந்து என்னன்னா 3 தான் மீடியன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, 3க்கு ரைட் சைடில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து எப்படி நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அரேயோட லென்த் என்ன, லென் ஆஃப் ஹேண்ட்ஸ் என்ன, லென் ஆஃப் ஹேண்ட்ஸ் வந்து 3, 6, 7 இருக்கு. 7 டிவைட் பை 2 எதுனா 3.5. ஸோ அதோட இன்டிஜர் வேல்யூ என்ன 3ன்னு வந்திருக்கும். ஸோ இதை வச்சு என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, மீடியனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோட இன்ட்யூஷனில் என்ன பண்ண போறேன்னா, இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்கு கரெக்டாக, மீடியனோட லெஃப்ட் சைடில் 3 எலமெண்ட்ஸ் வரும்னு நான் கண்டுபிடிக்க முடியுது. அந்த 3 எலமெண்ட்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து nums1 அரேலேருந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, nums1 அரேலேருந்து 1 எலமெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். 1 எலமெண்ட் தான் இருக்குது. அப்போது இன்னும் எத்தனை எலமெண்ட் வந்து மீடியனோட லெஃப்ட் சைடில் இருக்கணும்? 2 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த 2 எலமெண்ட்ஸ் எங்கேருந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, எங்கேருந்து தான் இருக்க முடியும்? nums2 அரேலேருந்து இருக்க முடியும். ஸோ இப்போ nums2 அரேலேருந்து 2 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணேன்னா 2 and 4ன்ட்டு பிக் பண்ணுவேன். பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா RHSல வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கலாம்? nums1 அரேலேருந்து 2 என்ன பெண்டிங் இருக்குது, 3 வந்து பெண்டிங் இருக்குது. nums2 அரேல என்ன வேல்யூஸ்லாம் மிச்சம் இருக்குது? 4 and 5 மிச்சம் இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்னா 1, 2, 4ன்ட்டு LHSல இருக்கும். RHSல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருந்திருக்கும்னா 2, 3, 4, 5ன்ட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 அரே ஃபார்ம் ஆகிறது பாசிபிளா? இந்த அரே மெர்ஜ் ஆகிறது வந்து பாசிபிளா? நாட் பாசிபிள். ஏன்னா 4 இஸ் கிரேட்டர் தென் 2. அந்த எலமெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய அரேயும் என்னவா இருக்கணும்? ஷார்ட்டாக இருக்கணும். கரெக்டாக? 4 இஸ் லெஸ் தென் 2ஆக இருந்தால் தான் அது பாசிபிளாக இருக்கும். இந்த வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் இந்த வேல்யூவாக இருந்திருக்கணும். அது வந்து இல்லாமல் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் நாட் பாசிபிள். இது வந்து சிம்பிளி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 2 வேல்யூ இந்த இது எப்பவுமே சார்ட்டட் தான். nums1க்குள்ள வந்து nums1க்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்பவுமே சார்ட்டட், nums2ல வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சார்ட்டட். நம்ம என்ன செக் பண்ணணும்? கிராஸ் சார்ட்டடா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? 1 இஸ் லெஸ் தென் 4. ஆமாம், 1 இஸ் லெஸ் தென் 4. தட் இஸ் கரெக்ட். அண்ட் 4 இஸ் லெஸ் தென் 2ஆ இருக்கான்னு செக் பண்ணுங்க. 4 இஸ் லெஸ் தென் 2ஆ? இல்லை, 4 இஸ் கிரேட்டர் தென் 2. ஸோ விச் இஸ் நம்மளோட அசம்ஷன் 4 இஸ் லெஸ் தென் 2ங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நாட் பாசிபிள். கரெக்டா? நான் இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த பாசிபிலிட்டி என்ன? நெக்ஸ்ட் வந்து 2 எலமெண்ட்ஸ் நான் என்னால் nums1லேருந்து எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ 2 எலமெண்ட்ஸ் nums1லேருந்து எடுத்தேன் அப்படின்னா என்னோட காம்பினேஷன் மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்னா, nums1லேருந்து 2 எலமெண்ட்ஸ். ஸோ 1 and 2 நான் பிக் பண்ணுவேன். 1 and 2 பிக் பண்ணேன் அப்படின்னா
2லேருந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் தான் பிக் பண்ணணும்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பிக் பண்ணணும். அந்த எலிமெண்ட் வந்து என்னவா தான் இருக்க முடியும்? 2வா தான் இருக்க முடியும். இப்போ வந்து என்னன்னா, நம்ஸ்1ல மிச்சம் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு? 3 இருக்கு. நம்ஸ்2ல மிச்சம் என்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4, 5. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் மிச்சம் இருக்கு. இப்போ இத வந்து மறுபடியும் மெர்ஜ் பண்ணி சார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சார்ட் பண்ணி பாருங்களேன். 1, 2, 2ன்ட்டு இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்ல இருக்கும். அண்ட் ஆர்ஹெச்எஸ்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும்னா 3, 4, 5, 5ன்னு இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. 2 இஸ் லெஸ் தேன் 3யா? ஆமா, 2 இஸ் லெஸ் தேன் 3 விச் இஸ் வேலிட் கேஸ். இதுதான் வந்து இங்கேயும் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம்ல, அந்த இதுக்கு வேலிடா இருக்கான்னு பாருங்க. 2 இஸ் லெஸ் தேன் 4, ஆமா 2 இஸ் லெஸ் தேன் 4 அண்ட் 2 இஸ் லெஸ் தேன் 3, ஆமா 2 இஸ் லெஸ் தேன் 3. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ்? 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். ரைட் சைட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ்? 3 இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த 3 தான் அந்த மீடியன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தானே. ஸோ இதில் வந்து எந்த வேல்யூ மினிமமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல வரும். கரெக்டாக? இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸில் எந்த எலிமெண்ட்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த எலிமெண்ட்டோட வேல்யூ தான் இந்த இடத்துல இருக்க முடியும். கரெக்டாக? ஆமாம், கரெக்ட் தான். ஏன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ மினிமம் எதுவோ அதுதான் வந்து இந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து எது மினிமம், இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸில் எது மினிமமோ அதுதான் வந்து ஆன்சராக இருந்திருக்கும். மீடியனாக இருந்திருக்கும். கரெக்டாக? மீடியனாக இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீனியர் சர்ச் யூஸ் பண்ணி தேடி இருந்தோம். கரெக்டாக? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ஸ்1 அரேலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட சிமிலர் கேஸில் தான் என்ன இருக்கும்னா, ஆட் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்குமே இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்யூஷன் பார்க்கலாம். ஃபார் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஃபார் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 4 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஆன்சர் அரே வந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 1, 2, 2, 3, 4, 4, 5. ஸோ இதோட சைஸ் என்ன? 8. 8 வந்து 12 டிவைட் பண்ண என்ன வரும்? 4. ஸோ 4ங்கிறது வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீடட் டு பி ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் மீடியன். கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்னன்னா 4 4 இந்த அரே பிரிங்க. 4 ஃபர்ஸ்ட் 4 இது அண்ட் நெக்ஸ்ட் 4 வந்து இது. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் 4 வந்து இது. ஸோ நான் மீடியன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 4 எலிமெண்ட்ஸ் எனக்கு தேவை. நான் என்ன பண்ணலாம், என்னால் ஒரு நம்பரை மட்டும் நம்ஸ்1 அரேலேருந்து பிக் பண்ண முடியும். நான் இன்கேஸ் இப்போ வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ஸ்1லேருந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னா பழைய மாதிரி என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா 1 மட்டும் தானே பிக் பண்ணியிருப்பேன். அப்போனா இன்னும் 3 எலிமெண்ட் வந்து நம்ஸ்2லேருந்து பிக் பண்ணணும். 3 எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? 2, 4, 4ன்னு இருந்திருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம்? 1ல நம்ஸ்1ல 2, 3, 4 மிச்சம் இருந்திருக்கும். அண்ட் நம்ஸ்2ல என்னெல்லாம் மிச்சம் இருந்திருக்கும்? 4 அண்ட் 5 மிச்சம் இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கிராஸ் செக் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. 1 இஸ் லெஸ் தேன் 4. ஆமாம், 1 இஸ் லெஸ் தேன் 4. 4 இஸ் லெஸ் தேன் 2. அது வந்து தப்பு, ஃபால்ஸ்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து சும்மா ஒரே ஒரு டைம் வந்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து மொத்த எலமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 1, 2, 4, 4ன்னு இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா 2, 3, 4, 5ன்னு இருக்கும். இப்போ பாருங்களேன், 4 இஸ் லெஸ் தேன் 2 தப்பு. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த காம்பினேஷனுக்கு மூவ் ஆகணும். அடுத்த காம்பினேஷனில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸ் பிக் பண்ணணும் நம்ஸ்1லேருந்து. ஸோ 2 நம்பர்ஸ் பிக் பண்ணேன் அப்படின்னா 2யும் சேர்த்து பிக் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வந்து நம்ஸ்2லேருந்து எத்தனை நம்பர்ஸ் எடுக்கணும்? 2 எலிமெண்ட்ஸ் பிக் பண்ணணும். ஸோ 2 எலிமெண்ட்ஸ் என்னன்னா 2 அண்ட் 4 தான் பிக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆர்ஹெச்எஸ் சைடு ஃபில் பண்ணும்போது நம்ஸ்1ல மிச்சம் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன? 3 அண்ட் 4 மிச்சம் இருக்கு. அண்ட் நம்ஸ்2ல என்னெல்லாம் மிச்சம் இருக்கு? 4 அண்ட் 5 மிச்சம் இருக்கு. இப்போ வந்து கிராஸ் செக் பண்ணும்போது 2 இஸ் லெஸ் தேன் 4. ஆமாம், 2 இஸ் லெஸ் தேன் 4 அண்ட் 4 இஸ் லெஸ் தேன் 3. 4 இஸ் லெஸ் தேன் 3 இல்லை. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பினேஷனுமே நாட் பாசிபிள். ஸோ என்ன பண்ணிடுவேன்னா அடுத்த காம்பினேஷனுக்கு மூவ் ஆவேன். அடுத்த காம்பினேஷனில் வந்து என்ன பண்ணிடுவேன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் பிக் பண்ணுவேன்? நம்ஸ்1லேருந்து 3 எலிமெண்ட் பிக் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட்ஸ் 3. அடுத்தது நம்ஸ்2ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் பிக் பண்ணணும்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பிக் பண்ணணும். ஸோ 2. இப்போ வந்து என்னன்னா நம்ஸ்1ல எத்தனை எலிமெண்ட்ஸ் மிச்சம் இருக்கு? 4 மிச்சம் இருக்கு. நம்ஸ்2ல எத்தனை மிச்சம் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் மிச்சம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன? 4, 5. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து கிராஸ் செக் பண்ணணும். கிராஸ் செக் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும்னா 4 இஸ் லெஸ் தேன் 3. ஆமாம் ட்ரூ. 2 இஸ் லெஸ் தேன் 4. ஆமாம் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த கேஸ் மறுபடியும் வந்து எழுதி காட்டுறேன். 1, 2, 3,
1, 2, 2, 3 இன்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த சைடு. அண்ட் இந்த சைடு வந்து 4, 4, 4, 5 ஃபார்ம் ஆகிருக்கும் கரெக்டாக. நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூயும் சம் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூங்கிறது என்ன, இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணால் எது மேக்ஸிமமோ அதுதான் இந்த வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணும்போது எது மினிமமோ அதுதான் இந்த வேல்யூ கரெக்டாக. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைட் ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து எது மேக்ஸிமமோ அதை எடுத்துப்பேன், அண்ட் ரைட் சைடில் வந்து எது மினிமமோ அதை எடுத்துப்பேன். ரெண்டுத்தையும் சம் பண்ணி நான் 2ஆல் டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கிராஸ் சைட் வேலிடேஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்யூஷன். ஓகே. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நான் சொன்னது பிக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணி நான் வந்து பிக் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னேன் கரெக்டாக. ஸோ பைனரி சர்ச்சுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி சர்ச், how we are going to apply binary search on this problem. ஸோ பைனரி சர்ச் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஓகேவா? மினிமம் வந்து எப்போவுமே இனிஷியலாக 0ன்னு இருக்கும், அண்ட் மேக்ஸிமமோட பாயிண்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லென் ஆஃப் நம்ஸ் 1 மைனஸ் 1ல் இருக்கும். லென் ஆஃப் நம்ஸ் 1 என்ன 4, 4 மைனஸ் 1 என்ன 3. ஸோ இப்போ வந்து மிட் வந்து என்ன நம்ஸ் 1 ப்ளஸ் நம் 2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். மிட்டோட வேல்யூ வந்து நம்ஸ் 1 ப்ளஸ் மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2ன்னு இருக்கும். மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம்னா 0 ப்ளஸ் 3 டிவைட் பை 2 1.5 which in turn becomes 1. ஸோ நான் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து நம்ஸ் 1ல பிக் பண்ண போகிறேன், 0 to 1 இன்க்ளூசிவாக பிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன், 2 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன். எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன், 2 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன். எத்தனை எலமெண்ட்ஸ் என்ன பிக் பண்ணணும், நீடடுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் தான் எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணணுங்கிறது இருக்குது. அதை எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணணும், 4 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணணும். நான் எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன், 2 பிக் பண்ணிட்டேன். நான் எத்தனை பிக் பண்ணணும், 2 பிக் பண்ணணும். ஸோ -2 பண்ணனா எனக்கு எத்தனை கிடைக்கும், 2 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணணும். எந்த எலமெண்ட்ஸ் வரைக்கும் பிக் பண்ணுங்கிறது இண்டெக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு -1 பண்ணிடுவேன். ஸோ -1 பண்ணால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ஸ் 2ல எது வரைக்கும் பிக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிக் பண்ணணும். நம்ஸ் 2ல நம்ஸ் 2 ஆஃப் 1 என்ன 4. ஸோ அது வரைக்கும் பிக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எலிமெண்ட் நம்ஸ் 1 ஆஃப் மிட் ப்ளஸ் 1. நம்ஸ் 1 ஆஃப் மிட் ப்ளஸ் 1னா மிட் ப்ளஸ் 1ங்கிறது என்ன 2. ஸோ நம்ஸ் 1 ஆஃப் 2 என்ன 3. ஸோ 3 வந்து இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ஸ் 2 ஆஃப் இந்த வேல்யூ ப்ளஸ் 1. ஸோ அதோட வேல்யூ என்ன நம்ஸ் 2 ஆஃப் 2. ஸோ நம்ஸ் 2 ஆஃப் 2னா என்ன 4. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம். கிராஸ் செக் பண்ணும்போது 2 இஸ் லெஸ் தேன் 4. ஆமாம், 2 இஸ் லெஸ் தேன் 4. 4 இஸ் லெஸ் தேன் 3 விச் இஸ் நாட் லெஸ் தேன் 3. 4 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து எய்தர் நான் வந்து நம்ஸ் 1ல வந்து அதிகமான நம்பர்ஸ் எடுக்கணும், இல்லைனா நம்ஸ் 1ல கம்மியான நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ அதை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இஸ் லெஸ் தேன் 4 தான் இருக்குது, 4 இஸ் கிரேட்டர் தேன் 3 இருக்குது. அதாவது 4 இஸ் லெஸ் தேன் 3 இருந்திருக்கு. இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் இந்த வேல்யூவாக இருந்திருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ஸ் 1ல இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னா இங்கே வந்து இந்த நம்பர் டிக்ரீஸ் ஆகி அந்த பக்கம் மூவ் ஆகும் கரெக்டாக. ஸோ இந்த நம்பர் அந்த பக்கம் மூவ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதோட சின்ன நம்பர் தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும், இதோட சின்ன நம்பர் தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஸோ இதை வந்து நான் இந்த சைட் மூவ் பண்ணி கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து சின்ன வேல்யூ வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து இந்த நம்பர் சின்ன நம்பராக இருந்திருக்கணும், 4ஓட சின்ன நம்பராக இருந்திருக்கணும். நம்ஸ் 2ல இதுக்கு 4க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கண்டிப்பாக சின்ன நம்பர் தான் இருக்கும். 4க்கு இந்த பக்கம் இருக்க நம்பர் 2. ஸோ அந்த நம்பர் வந்து சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸை வந்து நம்ஸ் 1லேருந்து பிக் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நம்பர்ஸை நம்ஸ் 1ல பிக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், மினிமம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மினிமம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மீன்ஸ் மிட் ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் பண்ணேன். மிட் ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் பண்ணால் இதோட வேல்யூ என்ன மாறிடும், 2ஆக மாறிடும். ஸோ இப்போ வந்து மிட் கண்டுபிடிக்கணும். மிட்டோட வேல்யூ என்ன மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2. மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2னா 5 டிவைடட் பை 2. 5 டிவைடட் பை 2னா 2.5 விச் இஸ் என்னவா வரும்னா 2ன்னு வந்திருக்கும். மிட்டோட வேல்யூ 2. ஸோ நான் இங்கே வந்து எது வரைக்கும் பிக் பண்ணுறேன்னா 0 to 2 வரைக்கும் பிக் பண்ணுறேன். ஸோ 0 to 2னா எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணியிருப்பேன், 3 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணியிருப்பேன். ஸோ 3 எலமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன்னா 4 - 3 என்ன வரும்
4 மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 வரும். 1 எலமெண்ட் நான் இங்கே பிக் பண்ணணும். ஸோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கே இருக்கும்? 0ன்னு இருக்கும். 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறது வரைக்கும் நான் இங்கே வந்து பிக் பண்ணணும். செகண்ட் இண்டெக்ஸ், ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து பிக் பண்ணணும். நம்ஸ் ஒன்ல இருக்கக்கூடிய செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட் நான் எது? ஸோ இவன் தான் அந்த செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ இவனை வந்து பிக் பண்ணணும். ஸோ இவனை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 இங்கே வந்துடும். இங்கே வந்து 0th இண்டெக்ஸ் நம்ஸ் 2 வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பிக் பண்ணணும். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பிக் பண்ணுறேன்னா 2. ஸோ 3க்கு அப்புறமா என்ன எலமெண்ட் இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 இங்கே வந்துடும். அண்ட் 0th இண்டெக்ஸ் நம்ஸ்டூவில் 0th இண்டெக்ஸ்க்கு அப்புறமா என்ன வேல்யூ இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 வந்து இங்கே வரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து கிராஸ் செக் பண்ணுங்கள். கிராஸ் செக் பண்ணிங்கன்னா 3 is less than 4, ஆமாம் 3 is less than 4. 2 is less than 4, ஆமாம் 2 is less than 4. இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மீடியன் கண்டுபிடிக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் கரெக்டாக சிமெட்ரியாக பிரிச்சுட்டேன். 4 எலமெண்ட்ஸாக பிரிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம்? 3 தான் மேக்ஸிமம். இந்த ரெண்டுத்தில் எது மினிமம்? 4 தான் மினிமம். 3 + 4 என்ன? 7. 7 divided by 2 என்ன? 3.5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 3 + 4 divided by 2. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட கோடிங் பார்ட்டை வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன். எந்த அரே வந்து சின்னதாக இருக்கோ அந்த அரே வந்து நம்ஸ்ன்னு நான் வந்து மாற்றி விட்டுக்கிறேன். ஸோ அது வந்து என்ன ஹெல்ப் பண்ணும். இஃப் len of nums 2 is less than len of nums 1 இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். nums 1, come on, nums 2 is equal to nums 2, come on, nums 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து மீடியனோட லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நீட் கவுண்ட். ஸோ நீட் கவுண்ட் வந்து என்னவா இருக்கும்னா len of nums 1 ப்ளஸ் len of nums 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் என்ன பண்ணுவோம்னா 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்னா எனக்கு என்ன தேவை? நம்ஸ் 1ல வந்து நான் எத்தனை எலமெண்ட்ஸ் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பைனரி சர்ச் அப்படி பண்ண போகிறேன். while true பைனரி சர்ச் அப்படி பண்ணும்போது எப்போவுமே வந்து என்னென்னா பாயிண்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். பாயிண்டர்ஸ் என்ன? ஸ்டார்ட் அண்ட் எண்ட். start comma end is equal to startோட வேல்யூ 0 and end is equal to len of nums 1 minus 1. ஸோ இப்போ என்னன்னா நான் மிட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் end டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணுறேன். ஸோ டிவைடட் பை 2னா ரைட் ஷிஃப்ட் 1 டைம் பண்ணணும், 2 டைம்ஸ் பண்ணக்கூடாது. டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டெப்பில் தெரிஞ்சிடும். இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் வந்து nums 2ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். nums 2 underscore needed வந்து எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னென்னா need underscore count minus of mid value plus 1 மைனஸ் 1 இருக்கும். ஸோ இதுதான் வந்து nums 2ல எத்தனை நம்பர்ஸ் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் எனக்கு தேவை அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்தந்த நம்பர்ஸை வந்து தனியாக ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ nums 1ல நான் எடுத்த பார்ட்டிஷனில் லெஃப்ட் சைடில் எண்டான வேல்யூ. ஸோ அதுதான் வந்து nums 1 underscore எண்டுன்னு வைக்க போகிறேன். nums 1ல நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிற அந்த பார்ட்டிஷனில் லெஃப்ட் சைட் பார்ட்டிஷனில் இருந்த எண்டிங் வேல்யூ. ஸோ அது வந்து ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன். மிட்னு வைக்கணும். கரெக்டாக மிட் தான் அந்த வேல்யூ. ஸோ nums 1 ஆஃப் மிட்டை இஃப் மிட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. இன்கேஸ் மிட் வந்து கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா என்ன பண்ணிடணும்னா எனக்கு வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வந்து கொண்டு வந்திருக்கணும். float ஆஃப் டபுள் கோட்ஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. and in case nums 2 underscore end. கரெக்டாக? ஸோ nums 2ஓட end வந்து என்னவா இருக்கும்னா
nums2 of nums2 underscore needed if nums2 underscore needed is greater than equal to 0, else float of negative infinity. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ஸ் ஒன் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட். இது வந்து என்னன்னா ஆர்ஹெச்எஸ்ல இருந்த பார்ட்டிஷனோட ஸ்டார்டிங் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ஸ் ஒன் ஆஃப் மிட் ப்ளஸ் ஒன் இஃப் mid plus 1 is less than len of nums 1, இல்லை அப்படின்னா float of double quotes plus infinity. ஸோ சிமிலர் கேஸ் nums2 ஓட ரைட் சைட் பார்ட்டிஷனோட ஸ்டார்ட் equal to nums2 of mid plus 1 if mid plus 1 இல்லை nums2 ஓட needed. ஸோ அதுதான் nums2 ஓட mid மாதிரி nums2 underscore needed plus 1 if nums2 underscore needed plus 1 is less than len of nums2, else என்ன பண்ணிடுறேன்னா float of double quotes plus infinity. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே ஸோ இது வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் நான் வேலிடான பார்ட்டிஷனை கண்டுபிடிச்சிட்டேனா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இஃப் nums1 underscore end is less than nums2 underscore start and nums2 underscore end is less than nums1 underscore start இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வேலிட் கேஸ். ஸோ இதுலேயே வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு விதமாக நம்ம சால்வ் பண்ணணும் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேறு விதமாக சால்வ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்குறேன். இஃப் லென் ஆஃப் nums1 plus len of nums2 mod 2 equal to 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ரிட்டர்ன் மினிமம் ஆஃப் எந்த ரெண்டுத்தோட மினிமம் nums1 underscore start கமா nums2 underscore start. ஸோ இந்த ரெண்டுத்துல எது மினிமமோ அதுதான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்கேஸ் ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் லெஃப்ட் சைடில் வந்து மேக்ஸிமம் போர்ஷன் மேக்ஸிமம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் ஆஃப் nums1 underscore n கமா nums2 underscore n அண்ட் ரைட் சைட் போர்ஷனில் வந்து எது மினிமமோ அதை கண்டுபிடிக்கணும். minimum of nums2 underscore start comma nums1 underscore start. ஸோ ரெண்டுத்தையும் மினிமம் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ டிவைட் பை 2 பண்ணி வரக்கூடியது தான் ரிசல்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் வந்து அந்த கரண்ட் டைமில் எனக்கு வந்து ரிக்வயர்டான ஒரு பார்ட்டிஷன் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா மிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? மிட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் if nums1 underscore end is greater than nums2 underscore start இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எண்டை வந்து கம்மி பண்ணணும். end is equal to mid minus 1. இல்லை அப்படின்னா start is equal to mid plus 1 பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னா இங்கே வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு போட்டிருக்கணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நம்மளை டிசைட் பிக் ஆஃப் log of m plus n இருக்கும். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் திஸ் வீடியோ big of log of minimum of len of nums1 n. ஸோ அவங்க கேட்டதோட நம்ம வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் வீடியோட நம்ம வந்து சந்திக்கிற வரைக்கும் குட் பாய்.
See you again.